அந்த தேயிலை தோட்டத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. தினமும் மாலை வேலை முடிந்தவுடன் மேற்பார்வையாளர் பெரியவர் சுழிலரன் அனைவரும் எண்ணி பார்த்துட்டு தான் அனுப்புவார். மொத்தம் 12 வேலையாட்கள் அங்கு வேலை பார்த்தனர். அன்று ஒரு மாலை நேரம் பயங்கரமான பதிமூட்டம். எதிரே இருப்பவரை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பனி அடர்த்தியாக இருந்தது. அங்கே மேற்பார்வையாளர் கேட்டின் அருகில் நின்ற அனைவரையும் எண்ண ஆரம்பித்தார். 12 பேர் கணக்கு சரியாக இருந்தது. அவர் நோட்டில் குறித்துவிட்டு கேட்டை பூட்ட திரும்பினார். அப்போது பனிமூட்டத்திற்குள் இருந்து சரளை கற்கள் நொறுங்கும் சத்தம் கேட்டது. 13வதாக ஒரு உருவம் மெதுவாக நடந்து வெளியே வந்தது. அதுவும் மற்றவர்களைப் போல உடை அணிந்திருந்தது. ஆனால் அதன் கைகள் வழக்கத்திற்கு மாறாக நீளமாக முழங்கால் வரை தொங்கிக் கொண்டிருந்தன. யார் நீ என்று கேட்டார். அந்த உருவம் நிற்கவில்லை, அவரை தாண்டி சென்றது. அது செல்லும் போது வீசிய காற்றில் அழுகிய பூக்களின் வாடை அடித்தது. அதை கடந்த பிறகு கண்ணன் கவனித்தார். உருவத்தில் கால்கள் பின்புறமாக திரும்பியிருந்தன. அடுத்த நாள் காலை தொழிலாளர்கள் வந்தபோது மேற்பாளர் நோட்டு புத்தகம் மட்டுமே கீழே கடந்தது. அவரை காணவில்லை. ஆனால் அன்று முதல் தேயிலை தோட்டத்தில் பனிமூட்டம் வந்தால் 13 உருவங்கள் வேலை செய்வதாக ஊர் மக்கள் சொல்கிறார்கள்.